எனக்கு இந்த லாஜிக் புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒருத்தங்களுக்கு நம்ம வேண்டாம், நமக்கும் அவங்க வேண்டாம். அவங்க கூட பேசுறதுக்கோ பார்க்கறதுக்கோ ஏன் அவங்கள பற்றி யோசிக்கிறது கூட நம்ம விரும்பலை, கரெக்டு தானே? ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு புதிய உறவு ஒன்று வச்சுக்க நம்ம விரும்புகிறோம். என்னன்னு தெரியுமா? அவன் என் எதிரி அப்படிங்கிற உறவு. ஒரு விஷயம்தான் எனக்கு புரியல. அவன் உங்களுக்கு வேணாம் தானே? அவன் உங்களுக்கு பிடிக்கல தானே? அவன் முகத்தை கூட நீங்கள் பார்க்க போகிறது இல்லை தானே? அப்புறம் எதுக்குங்க அவன் எதிரியாக கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்? உங்கள் எதிரியாக இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும்ல? நீங்கள் இவ்வளோ அருவருப்பாக நினைக்கிற ஒரு மனுஷங்களை ஏன் நீங்கள் உங்கள் எதிரியாக உங்கள் கூடயே வச்சுக்கிறீங்க? அவன் யாருன்னே தெரியாது, அவன் முகத்தையே எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு டோட்டலாக இக்னோர் அப்படிங்கிற ஒரு பட்டனை அமுக்கிட்டு உங்கள் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், லைஃப் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு பகைமை எண்ணமும் இருக்காது. அவன் என்னை பற்றி தான் பேசுகிறானோ, என்ன தான் ஏதோ பண்ணுறானோ அப்படிங்கிற யோசனைக்கு இடமே இருக்காது. ஸோ இதில் என்ன ஆகும்? மனசு டோட்டலாக ஃப்ரீ ஆகி ரிலாக்ஸ் அப்படின்னு ஆகிடும். நிஜமாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எதிரியாக கூட நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவனை தூக்கி போட்டு பாருங்கள். நிஜமாக உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, உரிமையும் இருக்குது. அவனை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அவன் நம்மளை பற்றி தான் பேசுகிறானோ, நம்மளை பற்றி தான் வாழ்கிறானோன்னு நம்ம வாழ்க்கையை அவன் யோசிக்கணும். அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு தூக்கி போட்டுட்டு உங்கள் லைஃப்பில் எது முக்கியமோ அதை நோக்கி போங்க. எது உங்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. அதுதான் உங்கள் லைஃப்பில் நிஜமான நிம்மதியை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.